இன்றைக்கி நம்ம க்ளீனிங் வேலை தான். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே சண்டேனாலும் மெயின்டெனன்ஸ் வேலை தான். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டப்பும் செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஃப்ரைஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம க்ளீன் பண்ணும்போது ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைஸ் ஒன்று மாட்டியிருக்கு. எனக்கே தெரியாமல் ஒன்று மிஸ் ஆகிருக்கு. ஸோ எடுத்துகிட்டு அது சேஃபாக அதோட டப்பில் வச்சுட்டு எல்லா டப்பையும் ஒரு செக் பண்ணிட்டேன்னா அப்படியே க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டப்பை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கெலாம் கிடையாது. ஸோ பாட்டம் மட்டும் கொஞ்சம் ஃபுட் வேஸ்ட் தான் இருக்குது. சில டப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு தெரியல. பட் ஃப்ரைஸ் இருக்க டப் எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. அது அப்படியே இருக்கட்டும், வளரட்டும். அதை தொட போகிறது கிடையாது. அது வளரட்டும். தம்பிங்க நீங்கள் வளர்ந்துருங்க சீக்கிரம். அடுத்தது நம்ம வாட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ ஏன்னா நம்ம பாட்டமில் இருக்க டப்பும் தரையில் இருக்கிறது ஒரே லெவலில் இருக்கும்போது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காஸ்ட்டு ஒரு 150 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். அது அதோடய வாட்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ க்ளீனிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை. ஜஸ்ட் டப்போட பாட்டமில் வச்சுட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பைப்பு எவ்வளோ லென்த் வேணால் கொண்டு போகலாம். ஸோ இதுதான் அதோட பெனிஃபிட். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நெட்டு வைக்கணும். ஏன்னா ஃப்ரைஸ் ஏதாவது பை சான்ஸ் இதில் வந்துச்சுன்னா நம்ம இதில் ஃபில்டர் பண்ணலாம். அதே சேம் டைம் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கீழே இருக்க பாட்டமில் இருக்க அந்த அழுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் அதை ப்ளேஸ் பண்ண போதும் அதே நம்ம சக் பண்ணி எடுத்துருது. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியான வேலை தான். ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணால் போதும். தெரியும் எந்த அளவுக்கு எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு க்ளீன் ஆகலைன்னா நம்ம ஜஸ்ட்டு ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். அடியில் தான் அதோட மோட்டர் ரன் ஆகிறதுனால பாட்டமில் இருக்க அந்த முக்கால்வாசி எல்லாமே க்ளீன் ஆகுது. ஸோ பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இது க்ளீனான பிறகு கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் அந்த டஸ்ட்டு திருப்பி ஒரு இடத்துல செட்டில் ஆகும். திருப்பி அதையும் நம்ம லைட்டாக எடுத்துகிட்டா பக்காவான கண்டிஷனில் தண்ணி இருக்கும். இந்த நெட்டு இருக்கிறனால நம்மளுக்கு பாதி தண்ணி அப்படியே ஃபில்டர் ஆகி தான் வெளியே போகுது. ஸோ நான் தண்ணி இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம செடிக்கு பக்கத்தில் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம பம்ப் இருக்கனால நம்ம அதோட ஹையர் லெவலில் கூட நம்ம தண்ணி செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா டப்பையும் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எடுக்கல. ஜஸ்ட் ஒரு 2 இன்ச் தண்ணி விட்டுட்டு அப்படியே ரீஃபில் பண்ணிட்டேன். இந்த மெத்தட் ஆஃப் க்ளீனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.